இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாசல் நகரில் போலீஸ் அதிகாரி பணியிடை நீக்கம். பாலியல் துன்புறுத்தல் மற்றும் இனவெறி குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டது. சாஃப்ஹவுசன் மாகாணத்தில் சார்கோ தற்கொலை காப்சியூல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர் விடுவிப்பு. சுவிஸில் வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு புதிய வரி விதிப்பு தொடர்பில் தீர்மானம் முன்மொழிவு. ஸ்டிலியரன் மேல்நிலைப் பள்ளியில் நிலவும் சிக்கல்கள். ஆசிரியரை பணி நீக்கியதால் பெற்றோர்கள் அதிருப்தி. நீடர்ஹெல்ஃபன்ஷ்வில்லில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து. வீடு மற்றும் பல 100,000 பிராங்குகள் பெறுமதியான பொருட்கள் சேதம். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். பாசல் நகரில் பணியாற்றிய ஒரு போலீஸ் அதிகாரி பாலியல் துன்புறுத்தல், இனவெறி கருத்துக்கள் மற்றும் நாஜி கோஷங்களை பயன்படுத்தியதற்காக பணியிடை நீக்கத்தை சந்தித்துள்ளார். தற்போது நீதிமன்றம் அவர் பல்வேறு விதிகளை மீறியதை உறுதிப்படுத்தியுள்ளது. நீதிமன்றம் தெரிவித்ததன்படி ஒரு குழு பயணத்தின் போது சக ஊழியரை அனுமதியின்றி முத்தமிடுதல் போன்ற செயல்களால் பணிச்சூழல் மோசமடைந்தது. மேலும் சில பெண் சக ஊழியர்களிடம் பாலியல் ரீதியான கருத்துக்களை வெளிப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பணிக்காலத்தில் ஒரு தெருவில் உள்ள ஒவ்வொரு கருப்பின நபரையும் நிறுத்துமாறு தனது குழுவுக்கு உத்தரவிட்டார். இது பாகுபாடு எதிர்ப்பு சட்டங்களை மீறுவதாகவும், மேலும் நைட் கிளப்பில் ஒருவரை இனவெறியுடன் அவமதித்து சீக் ஹீல் என முற்றிலும் அருவருப்பான கோஷங்களை பயன்படுத்தியதும் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவங்களுக்குப் பிறகு அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்தனர். அவர் தற்போது 30 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும். அதே சமயம் குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சி அளித்து அதிகாரத்தின் தவறாக பயன்படுத்தல் குறித்து விவாதத்தை தூண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சாஃப்ஹவுசன் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இன்று பிற்பகல் சார்கோ தற்கொலை காப்சியூல் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த ஒரு சந்தேக நபரை விடுவித்துள்ளது. செப்டம்பர் 23 சாஃப்ஹவுசன் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தற்கொலைக்கு தூண்டுதல் மற்றும் உதவுதல் போன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் குறித்த நபரை கைது செய்திருந்தது. ஆரம்ப விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டுதல் மற்றும் உதவுதல் ஆகிய குற்றங்கள் குறித்து இன்னும் பலத்த சந்தேகம் உள்ளது. ஆனால் வேண்டுமென்றே செய்யப்பட்ட கொலை அல்ல என்ற முடிவையே தற்போது நீதிமன்றம் கருதுகிறது. அத்துடன் சூரிஜ் மாகாணத்தின் தடயவியல் மருத்துவக் கழகத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்துக்கு இன்னும் கிடைக்கவில்லை. எனவே காவலில் இருந்த அந்த நபரை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இன்று பிற்பகல் விடுவித்தது. உத்தியோகபூர்வ மற்றும் புலனாய்வு இரகசியத்தின் அடிப்படையில் மேலதிக தகவல்கள் எதுவும் தற்போது வழங்கப்படவில்லை. மேலும் தற்போதைக்கு அவர் குற்றமற்றவர் என கருதுவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிஸில் வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு புதிய கட்டணங்கள் தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த புதிய யோசனை அனுசரிக்கப்படுமானால் வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 பிராங்குகள் கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கலாம். ஒற்றுமை பங்களிப்பு என அழைக்கப்படும் இந்த வரி சுவிஸ் பொருளாதாரத்தை மேலும் ஆதரிக்கும் நோக்கில் முன்மொழியப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புதிய வரி 250 பேர் அல்லது அதற்கு மேல் வெளிநாட்டவர்களை வேலைக்கு பணியமர்த்தும் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். அதே சமயம் தொழிலாளர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் கேட்டரிங் மற்றும் ஹோட்டல் துறைகளுக்கு இந்த வரியிலிருந்து விலக்கு வழங்கப்படலாம். மேலும் குடியேற்றவர்களின் எண்ணிக்கை ஐரோப்பிய ஒன்றிய சராசரியை விட அதிகமாக இருந்தால்
அதை கட்டுப்படுத்துவதற்காகவும் இத்திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய யோசனைகள் வெளிநாட்டு தொழிலாளர்களால் ஏற்படும் செலவுகளை சரியாக நிர்வகிக்க உதவும் என இதன் ஆதரவாளர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இவை நியாயமானவையா அல்லது தொழிலாளர் சந்தையை பாதிக்குமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லீரன் நகரின் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பட்ட பிரச்சினைகள் சமீபத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. பள்ளிக்கூட்ட நிகழ்வின் போது 56 வயதான மாற்று ஆசிரியர் பீட்டர் டி பள்ளியின் சிக்கல்கள் குறித்து வெளிப்படையாக பேசினார். ஆசிரியர்களுக்கு இடையிலான ஒழுங்குகள் இல்லாமை, கற்பித்தல் பொருட்களின் பின்தங்கிய நிலை போன்ற சிக்கல்கள் காரணமாக பல மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றன என்றும் பள்ளியின் நிலைமை மோசமாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அவர் இவ்வாறு சிக்கல்களை வெளிப்படுத்திய போது தலைமை ஆசிரியர் உடனடியாக அவரை பணி நீக்கினார். இதையடுத்து மாணவர்களும் பெற்றோர்களும் பீட்டர் டிக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்ததோடு பணி நீக்கம் தொடர்பில் பள்ளி நிர்வாகத்துடன் பெற்றோர்கள் முரண்படத் தொடங்கினர். மேலும் இவர் பள்ளியில் உள்ள சிக்கல்களை திறந்த மனதுடன் வெளிப்படுத்தியதற்கு பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிலையில் கண்டோனல் தொடக்கப் பள்ளி அலுவலகம் ஆசிரியர்களின் பற்றாக்குறையால் நீண்டகால மாற்றீடுகளை பராமரிக்க சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தற்போது பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுடன் இணைந்து நிரந்தர தீர்வுகளை கண்டறிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நீடர்ஹெல்ஃபன்ஷ்வில்லில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து பல 100,000 பிராங்குகள் மதிப்பிலான சேதத்தை ஏற்படுத்தியது. 72 வயது மூதாட்டி தனது காரை கேரேஜில் நிறுத்திய சில நேரத்தில் புகை மற்றும் தீப்பிழம்புகளை கவனித்ததாக செயின்ட் கேலன் போலீசார் தெரிவித்தனர். கேரேஜிலிருந்து வீட்டு வெளிப்புறம் மற்றும் மாடி வரை பரவி முக்கிய பகுதிகளை சேதமடையச் செய்தது. தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தினாலும் வீடு இனி வசிக்க தகுதியற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு மாற்று வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. தற்போது தீ விபத்துக்கு காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.